இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வியாகுல அன்னையின் அன்பு பக்தர்களே, துன்பமில்லாத மானிட சமுதாயத்தை நாம் காண முடியாது. எல்லார் வாழ்விலும் அந்த துன்பமானது நமது நிழல் எவ்வாறு எங்கு சென்றாலும் நம்மை தொடர்ந்து வருகின்றதோ அதுபோல அந்த துன்பம் நம்மோடு பயணிப்பதை நாம் அனுபவிக்கின்றோம். துன்பமில்லாத மனிதன் யாரும் இல்லை. ஆண்டவர் இயேசுவின் இந்த மண்ணிலே அந்த துன்பத்தின் வழியாகத்தான் எவ்வாறு ஈடேற்றம் பெற வேண்டும் என்ற அந்த பாடத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த துன்பத்தின் வழியாகத்தான் கீழ்ப்படிதல் என்ற அந்த புண்ணியத்தையும் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணிலே தன்னுடைய மனித சுபாவத்திலே கற்றுக்கொண்டார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வழியிலே, அந்த துன்பத்தின் பாதையிலே, அந்த சிலுவை பாதையிலே நாம் அந்த வியாகுல அன்னையோடு பயணிக்கின்ற பொழுது நமது வாழ்வு ஆண்டவருடைய உயிர்ப்பிலே சங்கமிக்கின்றது என்பதை நம்முடைய விசுவாச சத்தியமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோமே என்றால் அலைமோதும் இந்த உலகினிலே ஆறுதல் பெற்றவர்களாக இருப்போம். அந்த ஆறுதலின் ஊற்று சுனையாக ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருப்பார். அவரை நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த வியாகுல தாயும் இருப்பார் என்பதை நாம் ஆறுதலாக தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடக்க நூலுக்கு வருகின்ற பொழுது அங்கே ஆதி பெற்றோர் இன்பமாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களை படைத்த அந்த இறைவனோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்தது தான். அந்த அன்பு உறவிலே ஆழமாக அவர்கள் இருந்ததுதான் காரணம். ஒரு நொடி பொழுது அதிலிருந்து விலகினார்கள், அந்த அன்பு உறவை இழந்து விட்டார்கள். எனவே துன்பம் அவர்களை வாட்டி வதைத்தது. இருப்பினும் இறைவன் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு கூறுகின்றார், அந்த துன்பத்தின் வழியாகவே உங்களுக்கு மீட்பை நான் தருவேன் என்ற நம்பிக்கையை தருகின்றார். அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த துன்பங்களின் மூலமாகவே உங்களை நீங்கள் புடமிட்டு கொண்டே இருக்க வேண்டும், தயார் நிலையிலே இருக்க வேண்டும். காலம் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த பேரின்பம் மீண்டும் இப்பொழுது நீங்கள் பெற்ற பேரின்பத்தை விட இன்னும் பன்மடங்கு உயர்ந்த ஒரு பேரின்பமாக அது கிடைக்கும் என்ற அந்த நன்னம்பிக்கை தருகின்ற அருள்வாக்கை, விவிலியத்தினுடைய கருப்பொருளை தந்தையாம் இறைவன் ஆதி பெற்றோருக்கு வெளிப்படுத்துகின்றார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய கொதின்காலை தீண்ட முயலுவாய் என்ற அந்த அருள்வாக்கு தந்தையாம் இறைவனுடைய முன்னுரைப்புத்தான் மீட்பு திட்டத்தினுடைய அச்சாணியாக இருக்கின்றது, திருவிவிலியத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே துன்பம் வருகின்றது, அந்த துன்பத்தை மனிதன் வரவேற்றான். அந்த துன்பத்தின் வழியாகவே மீட்பையும் ஆண்டவர் மனிதருக்கு வரவேற்று கொடுக்கின்றார் என்பதை புரியும் பொழுது நம்மை துன்பம் தாக்குகின்ற பொழுது நாம் சிதறி போய்விட மாட்டோம், சிதைந்து போய்விட மாட்டோம். மாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றவர்களாக இருப்போம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. எனவே தான் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து உற்சாகமாக கூறுகின்றார். இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே துன்பம், அவர்கள் வாழ்க்கை ஆரம்பித்த நிலையிலிருந்து இறுதி வரையிலும் துன்பம் 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 துன்பம். முறையீடுகள் தான். கடவுளுக்கு எதிராகவும் மோயிசனுக்கு எதிராகவும் முறையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். காரணம், அவர்களால் அந்த வாழ்க்கை பயணத்தை நடத்த முடியவில்லை. இறைவன் கருணையோடு அவர்களை விடுவித்து அழைத்து வருகின்றார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அதை ஜீரணிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். துன்பம் 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 அவர்களை வாட்டி வதைக்கின்றது, வறுத்து எடுக்கின்றது. நேற்றைய தினத்திலே கூட முதல் வாசகத்திலே பாருங்கள், அந்த பாம்பு, அந்த வெண்கல பாம்பை பார்க்கின்றவர்கள் மீட்படைவார்கள் என்று அந்த கட்டளையை ஆண்டவர் மோயிசனுக்கு கொடுத்த பொழுது அதை நிலைநாட்டுகின்றார். அதை பார்த்தவர்கள் மீட்படைந்தார்கள். அந்த மீட்பை அடைவதற்கு முன்னால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த பூதாரி மைந்தன் என்ன சொன்னான் தந்தையை பார்த்து? அதே வார்த்தையை இறை மக்கள் சொல்லுகின்றார்கள் மோயிசனை பார்த்து. ஐயா, உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், எங்களை மன்னியும் என்று மன்றாடுகிறார்கள். அதன் நிமித்தம் அவர்களுக்கு வாழ்வு வழங்கப்படுகின்றது. துன்பத்தின் வழியாகவே அவர்களுக்கு அந்த வாழ்வு அருளப்படுகின்ற அந்த நிகழ்வை நேற்றைய முதல் வாசகத்திலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது கன்னி மரியாவை சந்திக்கின்றோம். அங்கே கன்னி மரியா, இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் மோட்சத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தருணம் வரையிலும் துன்பக் கடலில் தான் பயணம் செய்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் என்னுடைய நற்செய்தியிலே முன்னுரைத்தார் அந்த இறைவாக்குனராகிய சீமோன். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும். எந்த நொடியிலே அவர் ஆம் என்று சொன்னாரோ அந்த நொடியிலிருந்து அவர் மோட்சத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நொடி வரையிலும் அந்த துன்பமானது அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த துன்பமானது அவரை துவண்டு போக விடவில்லை. மாறாக தன் மகனின் துன்பத்தோடு தன்னுடைய துன்பத்தை இணைத்து கொண்டதன் விளைவாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்தப்படுகின்ற இந்த பேச்சினை பெற்று
என்னை போலவே உங்களுக்கும் அந்த ஆசீர் உண்டு என்ற அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக நம் மத்தியிலே இந்த தாய் விளங்குவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும். துன்பம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த ஊதாரி மைந்தன் என்ன செய்கின்றான்? அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்றது. எல்லாவற்றையும் சேமித்துக் கொண்டு பாகத்தை பிரித்து கொண்டு ஒரு புறவினத்தானாக வாழ செல்லுகின்றான். உரிமை பேறு பெற்ற மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் அனைத்தையும் தொலைத்துவிட்டு துன்பத்தை தன்மேல் சுமந்து கொண்டு ஒரு புறவினத்தானாக வாழ செல்கின்றான். நாட்டை விட்டு வெளியேறி விட்டான் என்று சொன்னால் அவன் புறவினத்தான். எனவே புறவினத்தான் மத்தியிலே அவனுக்கு மரியாதை இல்லை. பன்றிகள் தின்கின்ற அந்த சோளத்தட்டையை கூட தின்பதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அத்தகைய பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு துன்பத்திற்கு ஆளாகின்ற பொழுது அந்த துன்பமே அவனுக்கு நலம் தரும் மருந்தாக மாறுகின்றது. என் தந்தையின் இல்லத்திலே அவ்வளவு மதிப்போடும் மரியாதையோடும் நான் வாழ்ந்தேனே, எத்தனையோ பேர் எனக்கு பணிபுரிய காத்திருந்தார்களே, இவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு அனைத்திற்கும் மேலாக என் தந்தையோடு கொண்டிருந்த அந்த அன்பு உறவையும் இழந்து விட்டேனே, நான் மீண்டும் செல்லுவேன். அவரை பார்த்து, தந்தையே, உமக்கு எதிராகவும் வானகத்திற்கு எதிராகவும் குற்றம் புரிந்தேன், மன்னை மன்னித்தருளும் என்று சொல்லுவேன் என்று மனம் தெரிந்து வருகின்றான். எனவே அந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையிலே அந்த துன்பம் அவனுக்கு துயத்துடைக்கின்ற துன்பமாக மாறுகின்றது. எனவே துன்பத்தை நாம் எவ்வாறு அணுகுகின்றோம்? துன்பம் வருகின்ற பொழுது நாம் துவண்டு போய்விடக்கூடாது. மாறாக அந்த துன்பத்தின் மத்தியிலே எவ்வாறாக புதியதாக துளிர்த்து வளர்ந்து நறுமணம் கமழ்வது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய பாதத்தை வந்து அடைகின்ற பொழுது அந்த தந்தை எவ்வாறு ஊதாரி மைந்தனை கட்டி அரவணைத்து கொண்டு, இறந்து போன என் மகன் இதோ உயிர் தெழுந்து விட்டான், காணாமல் போனதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று அகமகிழ்ந்து விருந்துக்கு ஏற்பாடு செய்கின்றாரோ, அதுபோல பேச்சினை இந்த மண்ணிலேயே நாமும் பெற்றவர்களாக வாழ்வதற்கு இறைவன் அழைக்கின்றார் துன்பங்களின் மத்தியிலே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை படகை இந்த துன்பங்கள் மத்தியிலே அந்த வியாகுல அன்னையின் அரவணைப்பிலே வழி நடத்துகின்ற பொழுது, செலுத்துகின்ற பொழுது இறையாட்சி என்ற துறைமுகத்திலே நாம் நலமாக நன்னலமாக வாழ முடியும் என்ற பாடத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் இதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்வோமே என்றால், அந்த அன்னையின் பாதையிலே வாழ்வோமே என்றால், அந்த அன்னை தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகின்றார். எவ்வளவு பெரிய துன்பம்! அகதியாக அங்கே வாழ்கின்றார். எவ்வளவு பெரிய துன்பம்! மீண்டும் அங்கிருந்து வருகின்ற பொழுது பெத்லகேமிற்கு வர முடியவில்லை. நாசரேத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கே சென்று அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வழிநடத்தப்படுகின்றார்கள். அதை கீழ்ப்படிந்து செயல்படுத்துகின்றார்கள். துன்பத்திற்கு மேல் துன்பம். இயேசுவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகின்றது என்பதை உணர்ந்தவுடனே தன் மகனை தேடி ஓடி வருகின்றார். உற்றார் உறவினரோடு அந்த துன்பத்தை அவர் அங்கே சந்திக்கின்றார். மேலும் இந்த சிலுவை பாதையிலே இயேசுவோடு பயணிக்கின்றார். இறுதியிலே சிலுவை அடியிலே அவர் நிற்கின்றார். துன்பத்திலே முழுமையாக பங்கேற்கின்ற, இயேசுவின் துன்பத்திலே முழுமையாக பங்கேற்கின்ற பெரும் தாயாக அந்த ஆரோக்கிய அன்னை வியாகுல தாயாக அங்கே காட்சியளிக்கின்ற பொழுது இயேசு தன்னிடத்திலே இருந்தது இரண்டு தான், இரண்டையும் நமக்கு கொடுத்து விடுகின்றார். அவருடைய உடலை கொடுத்து விடுகின்றார், அவருடைய ஆன்மாவை கொடுத்து விடுகின்றார், அவருடைய தெய்வீகத்தை கொடுத்து விடுகின்றார், நற்கருணையின் வழியாக நமக்கு தந்து விடுகின்றார், நற்செய்தியின் வழியாக நமக்கு தந்து விடுகின்றார். எஞ்சி இருப்பதோ அவருடைய தாய் மட்டும்தான். அந்த தாயும் இதோ உன் தாய் என்று நமக்கு தந்துவிட்டு முற்றிலுமாக அந்த துன்பத்தை சுவைக்கின்றவராக சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிற்று தந்தையே, இதோ உன் பாதத்திலே வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேன் என்று தன் மீட்பு திட்டத்தை தந்தை சொல்லிக் கொடுத்தது போல அந்த துன்பத்தின் வழியாக அந்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தை கற்றுக்கொண்டவராய் நிறைவேற்றுகின்றார். அந்த தாயை பெற்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அந்த தாய் தன் மகனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை அணுகுமுறையை அவர் வாழ்ந்து காட்டி இருக்கின்ற பொழுது அந்த தாயின் வழியில் இயேசுவை பின்பற்றி நாம் செல்லுகின்ற பொழுது நமது வாழ்வும் அந்த உயிர்ப்பின் மகிமையிலே பங்கேற்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அந்த விபசாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை பாருங்கள். அவள் துன்புற்றவளாக இருக்கின்றாள். அவள் விபசார குடும்பத்தில் பிறந்து வந்த ஒரு விபசாரியா தெரியவில்லை. ஆனால் விபசார தொழிலினால் அவள் பாதிக்கப்பட்டவளாக இருக்கின்றாள். ஆனால் அவளுக்கோ கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு தண்டனை இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையிலே நிலையற்ற, அமைதியற்ற, பதட்டமான ஒரு சூழ்நிலையை தான் இருக்கின்றது. வாழ வேண்டும் என்றால் அந்த விபசார வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் மாட்டிக்கொண்டால் சாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான துன்ப சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அவளை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். நீர் என்ன சொல்லுகின்றீர்? கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்ல அந்த ஆண்டவர் இயேசு அவள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வருத்தத்தை, துன்பத்தை எண்ணி பார்க்கின்றார். எனவே உங்களுள் யார் குற்றம் புரியாதவர்களாக இருக்கின்றீர்களோ முதல் கல்லை அவள் மீது எரியட்டும் என்று கூறுகின்றார். அனைவரும் அற்புதமாக இருக்கின்றது. அனைவரும் வீம்புக்கு கூட ஒரு சின்ன கல்லை கூட தூக்கப்படவில்லை, ஒரு சொல்லை கூட எரியவில்லை. மாறாக அமைதியாக
அனைத்தையும் கீழே போட்டுவிட்டு தலை குனிந்து சென்று விட்டார்கள். எனவே எல்லோரும் மாநில சமுதாயம் ஏற்றுக்கொள்கின்றது, தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்கின்றது என்பதை அந்த நிகழ்விலே பார்க்கின்றோம். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த பெண்ணுக்கு தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவரும் இரக்க மிகுதியினாலே தான் பட இருக்கின்ற அந்த பாடுகளை எல்லாம் தந்தையாம் இறைவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அவற்றையெல்லாம் அந்த கீழ்ப்படிதன் மூலமாகத்தான் அந்த பாடுகளின் வழியாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறாக அவர் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் இந்த பெண்ணை பார்த்து கூறுகின்றார், ஓ மகளே, உனக்கு நான் தீர்ப்பிட மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே. அவளுடைய துன்பம் அவளுக்கு துடைக்கும் துன்பமாக மாறிவிட்டது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது அது நமது துயரை துடைக்கின்ற ஒரு துன்பமாகத்தான் இறைவன் அதை அனுமதித்திருக்கின்றார் என்பதை என்று உணர்கின்றோமோ அன்று நமது வாழ்க்கையானது நறுமணம் கமழும், அந்த அன்னையின் சாயலை பெற்றதாக இருக்கும், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையிலே பங்கேற்பதாக இருக்கும். அந்த நித்திய பேச்சினை இந்த மண்ணிலே சுவைக்கின்றவர்களாக வாழ முன்வருவோம். ஆமென்.